புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணு சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்ன நில்லுவேன். ஏன் பெருசு அது என்ன காலை? காங்கேயங்கால. அப்ப சட்டுப்புட்டு வேலையை ஆரம்பிங்க. நிறுத்துடா. என்ன பண்றீங்க இங்க? மாட்டுக்கு காலை போடுறோம். இது என்ன காலை? காங்கேயங்கால. இது என்ன பஸ்? ஹிந்து பஸ். நீ தான் புதுசா வேலைக்கு வந்தவன? ஆமாங்க. கிராஸா? தெரியாதுங்க. ஏன்டா கிராஸா போகுது உன் புத்தி? எந்த வீட்ல என்ன பழக்கம் பழகுறீங்க? எது எதோட சேரணுமோ அது அதோட தான் சேரணும். தெரியுதா? தெரியுதுங்க. ராஸ்கல். ஓட்டா காலைய. டேய் ஐயா ஓட்டியா என்னது இந்த குடும்பத்துல பூரா பேர் கோவக்காரனா இருக்காங்க? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? எந்த மாட்டை அவுத்துட்டு வர சொன்னா எந்த மாட்டை நீ அவுத்துட்டு வந்திருக்க? டேய் நல்ல வேலைடா. மாடு மட்டும் சென சேர்ந்துருந்தது வெட்டி இருப்பாரு. மாட்டை குடுற மடப்பையில. என்னடா இது? டேய் என்னடா இந்த வீட்டுல வேலைக்கு செஞ்சு 1/2 மணி நேரம் ஆகல ஆளாளுக்கு இந்த பாடுபடுத்துறீங்க? இந்த வீட்டுல எவன் முதலாளி எவன் வேலைக்காரன்னு தெரியல. இதை கண்டுபிடிக்க 1 வாரம் ஆகும் போல் இருக்கு. நீங்க இருக்கு. கெட்டி மேளம் எந்திரிடா சொத்து பண்டாரம். இவனுக்கு சாவகாசம் வேணான் இருக்கிறோம். நீங்க சொத்தை கொட்டின்னு கிடக்குறீங்க. ஆடு பகை குட்டி வரவுமாங்க. இங்க குட்டி பகை ஆடு வரவா? கல்லையும் சாராயத்தையும் ஊத்தி ஊத்தி கொடுத்து இருந்த சொத்தெல்லாம் புடுங்கிறது பத்தாதுன்னு இப்ப கர்மாந்திர சோறு போறாங்களா? இந்த இலவ திங்கிறதுக்கு பேசாம சாணத்தை திங்கலாமேடா கிள மாடு. நில்லு. அவங்க அப்பாவை அவன் கூட்டிட்டு போறா விடு. பங்காளி அன்னைக்கு பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தப்ப கேட்டியே அது ரைட்டு. இன்னைக்கு அப்பனை கூட்டிட்டு போறப்ப கேக்குறியே அது தப்பு. தூக்கிட்டு வர அந்த எச்சாலைய. என்னாச்சுங்க சொல்லுங்களே. என்னாச்சு? சொன்னேன் தெய்வா அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதா. சீக்கிரம் வாங்க. நெஞ்சு வலிக்குதா. நான் சொன்ன இன்ஜெக்ஷன் இமிடியேட்டா கொடுங்க. எஸ் டாக்டர். எப்படி இருக்கு டாக்டர்? நோ ப்ராப்ளம். மைல்டு அட்டாக் தான். நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. மருந்து மாத்திரை எல்லாம் டயத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா நல்ல குணமாயிடுவாரு. தயவு செஞ்சு அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். மெதுவா மெதுவாப்பா. தெய்வா ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தரெல்லாம் நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு. எதுக்குப்பா? காரணம் கேட்காத வர சொல்லு. வாங்க எல்லாரும் அப்படியே உட்காருங்க உட்காருங்க. உங்க எல்லாரையும் ஏன் இங்க வர சொன்னேன்னு தெரியுமா? சமீபத்தில் எனக்கு மாரடைப்பு ஏற்பட்டது உங்க எல்லாருக்கும் தெரியும். மனுஷன் தானே, எந்த நேரத்திலையும் எது வேணாலும் நடக்கலாம். அதனால நான் உசுரோட இருக்கும் போதே என் சொத்தை சரிபாதியா பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னப்பா பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சொத்தை ஒன்று பிரிக்க வேண்டாம்.
இருப்பா. அப்பா அண்ணன் சொல்றது நியாயம்தான்ப்பா. எங்களுக்குள்ள சண்டையே வராது. சாகர வரைக்கும் ஒன்னா தான் இருப்போம்ப்பா. ஏப்பா எங்க பாசத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்குப்பா. ஒரே குடும்பத்துல ஒண்ணா இருந்துகிட்டு சொத்தையும் ஒண்ணா வச்சுக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டுறீங்களே பாசம், அதுக்கு பேரு உண்மையான பாசம் இல்லப்பா. சொத்தை பங்கு போட்டதுக்கு அப்புறம் இது உனக்கு இது அவனுக்குன்னு ஆனதுக்கு அப்புறம் காட்டுறீங்களே பாசம், அதுக்கு பேர் தாண்டா உண்மையான பாசம். நான் செத்ததுக்கு அப்புறம் சொத்தை பிரிக்கிறதுக்காக வெட்டு குத்துன்னு அடிச்சுட்டு நின்னீங்கன்னா என் ஆத்மா சாந்தி அடையாதுப்பா. அப்பா எங்க 2 பேரோட சொத்தே நீங்க தானப்பா. வாஸ்துவம் தாப்பா, நான் தான் உங்க சொத்து. ஆனா நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் தானே. நான் செத்ததுக்கு அப்புறம் இதுதான்டா உங்க சொத்து. போய் பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வா போ. அம்மா பால் குடிங்க, கொஞ்சம் குடிங்க. போதும். ஏம்மா அங்க என்னம்மா சத்தம் கேக்குது? உங்க மருமக பிள்ளை உங்க 2 பேரனுங்களுக்கும் பங்கு பிரிக்கிறாங்க. மருமகனே, நான் வர சொன்னேன்னு சொல்லு. அவங்கள வர சொல்லவா? ஆ. செல்வா, பாட்டி உங்க அப்பாவை கூப்பிடுறாங்கன்னு சொல்லு. பாட்டியா? ஆ, பா பாட்டி உங்களை கூப்பிடுறாங்களா? ஆமா, அதுக்கு நேரங்காலமே தெரியாது. வயசுல பெரியவங்க பிள்ளைங்களுக்கு பங்கு பிரிக்கிறீங்க, என்னன்னு போய் கேட்டு வாங்க மாமா. நம்ம மண்டையை போட்டதுக்கு அப்புறம் தான் அது போகும் போல் இருக்கு. வாடா உட்காரு. யோ, பட்டாமணியாருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு இன்னைக்கு தான் நமக்கே தெரியுது. என்ன ஆச்சுங்க? பா என்னாச்சு? என்னாச்சுப்பா? அண்ணன் கேக்குதுல, சொல்லுங்கப்பா. பாட்டி அம்மா, அம்மா, பாட்டி அம்மா, ஏய் தம்பி ரெடி ஆயிட்டாரா? ரெடி ஆயிட்டாருங்க. அம்மா பஸ் நிப்பாட்டு சொன்னியா? மேற்க போகல சொல்லிட்டேன், ஆ. வந்து நிப்பாட்டுவாங்க. தம்பி புறப்படலாமா? பொறுப்புல அண்ணே. வா கிளம்பு. அண்ணே, என்ன? காலேஜ் முடிஞ்சு வரப்போ ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ட்ரீட் கொடுக்கணும். சரி. 10,000 ரூபாய் பணம் வேணும்ண்ணே. இங்க என்ன பணம் கேட்கிற மரமா இருக்கு? நீ கேட்கற பணம் கொடுக்கறதுக்கு மாசம் 1ஆம் தேதி வருதோ இல்லையோ உன் காலை தேடி பணம் வருதுல. இத பாரு தம்பி, இப்ப நிலைமை சரியில்லை. இப்பதான் 60ஆங்களே நடந்து முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச கையோட அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செலவாகி போச்சு. பஸ்ஸுக்கு நாளே ஆயிடுச்சு, புறப்படு. ஏய் பா என்னடா கேட்டாவன்? பணம் தான்ப்பா கேட்டான். உன்ன மாதிரி கை நாட்டாவன் படிச்சவன், காலேஜ்லயே ஃபர்ஸ்ட். 4 இடத்துக்கு போவான் வருவான். பட்டாமணியம் பரம்பரடாவன். அவன் கையில காசு இருந்தாதான் மரியாதை. கொடுத்தனுப்பு. சரிப்பா. என்னப்பா இதுக்கு போய் அண்ணன் இப்படி பேசுறீங்க? இந்தா. வேணாண்ணே. அட நீ வேற. செல்வா, காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருக்கு. என்ன தம்பி பேசாம வர? நீ கேட்ட பணத்தை கொடுக்கலன்னு கோவமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. இந்த பாரு தம்பி, நீ கேட்ட உடனே பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன்னா படிக்கிற புள்ளைய பணத்தை கொடுத்து கெடுக்கிறான்னு அப்பா சொல்லிட்டாருன்னா நீ வருத்தப்படுவல. அதனால தான் அப்படி பண்ண. எப்படி அப்பா இவனுக்கு கொடுக்க வச்சேன் பாத்தியா? நீ கேட்டது 10,000 ரூபாய், இதுல 15,000 ரூபாய் இருக்கு. என்சாய் 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 என்சாய். அப்படியா? அண்ணன் அண்ணன் தான். அப்புறம் தம்பி, பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க செய்ய வேண்டியது 2 கடமை நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்னண்ணே சொல்றீங்க? 1, அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணை கட்டிக்கிறது. 2, அவங்க இறந்த பிறகு மத்தவங்க பாக்குற மாதிரி நாம வைக்கிற கொள்ளி. ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? எனக்காவது சொந்தத்துல கட்டிக்கிறதுக்கு ராசாத்தி இருக்கிறா, உனக்கு சொந்தத்துல கட்டிக்கிறதுக்கு யாருங்கள பாரு. எதுக்கு சொல்லுனா, நீ காலேஜ்ல படிக்கிற, அங்க நிறைய பொண்ணுங்க வருவாங்க. நீ யாரையும் காதலிக்க கூடாது. அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணை தான் கட்டிக்கணும். அதான் அப்பா அம்மாக்கு நாம கொடுக்குற மரியாதை. வணக்கம் எஜமா. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்.
நான் போயிட்டு வரேண்ணே. போயிட்டு வாப்பா. தம்பி, சீப்ல பேசுறத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம போற? அண்ணே, நான் உன்னோட தம்பி. அப்படி போயிட்டோம். தம்பி, போய் கடுதாசு போடு. ஓகே. ஐயோ மாமா. டைகர் உட்காரு. அத்தை, மச்சான், அத்தை. வீட்டுல இல்ல போல இருக்கு. முக்கியமான விஷயம் பேச வந்தேன். சரி, அப்புறம் பார்க்கலாம். மாமா, அம்மா பின்னாடி பால் கறந்துட்டு இருக்காங்க. நம்மாலு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கவே இல்லை. பாத்துற வேண்டியதான். என்னது இது? வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடல. வரமுறை கிட்ட குடும்பமா இருக்குது. வாங்க மாமா, வாங்க. வாங்க மாமா, வாங்க. அப்படி கூப்பிட்டா மட்டும் போதாது, உட்கார்றதுக்கு ஏதாவது கொண்டு வரணும். இந்தாங்க மாமா. சத்து உட்காருங்க. நாங்க உட்கார்ந்துதான் இருக்கோம். உட்கார பாய் மட்டும் கொடுத்தா பத்தாது, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரணும். ஐயோ, மண்டு மண்டு மண்டு. இந்தாங்க மாமா. தண்ணிய ஒண்ணு வெளியே வந்து கொடுக்கணும், இல்லைன்னா உள்ள கூப்பிட்டு கொடுக்கணும். இப்படி அருகாலுக்கு நடுப்பிருந்து கொடுத்தா உறவத்து போயிரும் சொல்லுவாங்க. எப்படி வசதி? நீ வெளியே வந்து கொடுக்குறியா, இல்ல நான் உள்ள வந்து வாங்கிக்கிட்டுமா? போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. குடிங்க மாமா. இதோ வந்துட்டேன். ராமசாமி, சம்பளத்தை சாயங்காலமா வந்து வாங்கிக்க. வாங்க மச்சான், எப்போ வந்தீங்க? ஒரேயார மாதிரியா தண்ணி குடிக்கிறது? வாங்க தம்பி. வணக்கத்தை. உட்காருங்க. அப்புறம் மச்சான், நம்ம வீராசாமி கரும்புவழி நிலம் 3 ஏக்கரா கரையத்துக்கு வருது. அதை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். அந்த நிலத்தை நீங்க வாங்க போறீங்களா? நான் வாங்கல மச்சான், நீங்க வாங்க போறது எனக்கு தெரியும். ஏன் மச்சான், நாங்களாம் இந்த ஊர்ல இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? செட்டியார்கிட்ட வட்டிக்கு பணம் கேட்டீங்களாமே? இல்ல மச்சான், பண விஷயம். சொந்தத்துக்குள்ள வாங்கிட்டு நாளை பின்ன ஒரு சொல்லிட்டா பழக்க வழக்கம் கெட்டு போயிடும் இல்லையா? பழக்கம் வேற, பணம் வேறையா? சொத்து வேற, சொந்தம் வேறையா? மச்சான், பணத்தை பணமா பார்த்தாதான் உறவு கெட்டு போயிடும். இதுக்கெல்லாம் மனசு தான் மச்சான் காரணம். இதுல 5 லட்ச ரூபா பணம் இருக்கு. முதல்ல கரையத்தை முடிங்க. இந்த மாதிரி இக்கட்டான நிலையில நாங்களும் இந்த ஊர்ல இருக்கோன்றதை மறந்துடாதீங்க. நான் வரட்டுமா மச்சான்? தம்பி, காஃபி சாப்பிட்டு போல. பரவாயில்ல, நம்ம வீட்டு காப்பி தானே, எப்போ வேணா சாப்பிட்டுக்கலாம். நான் வரேன். மச்சான், பணத்தை எண்ணி வைங்க. இப்பதானே பணத்தை பணமா பார்த்தா உறவு கெட்டு போயிடுன்னு சொன்னீங்க. ஆனா பணம்னு வந்த உடனே எண்ணி வைக்க சொல்றீங்க பாத்தீங்களா? அதுல மச்சான், பணத்தை எண்ணி பார்க்காம வேற ஒருத்தர் கொடுப்பீங்க. அவங்க எண்ணி பார்த்து குறைஞ்சிருக்குன்னு சொன்னா அப்பதான் மச்சான் உறவே கெட்டு போயிடும். நான் வரட்டுமா மச்சான்? வர மச்சான். அத்த வரேன் மச்சான். போயிட்டு வர மச்சான். வர மச்சான்.